செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முன்பே உருவாகும் என்று கூறப்பட்டிருந்தது. இதனால் புதன்கிழமை முதல் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. எந்தெந்த இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளது? நிச்சயமா சிவரஞ்சனி, தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெல்ல நகர்ந்து இலங்கை மற்றும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு மெல்ல நகரக்கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நகர்ந்து வரும் பொழுது அது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு கடற்கரை ஓரம் கிட்டத்தட்ட 11ஆம் தேதி 12ஆம் தேதிகளில் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11, 12, 13, 14, 15 ஆகிய 5 தினங்களில் தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சிவரஞ்சனி, சடையாண்டி, அதே போல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது எவ்வளவு வலுப்பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பா சிவரஞ்சனி, தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த சலனமானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே மெல்ல மெல்ல இலங்கை கடற்கரையோரமும் தென் தமிழ்நாடு கடற்கரையோரமும் நகர்ந்து வரக்கூடும். அப்பொழுது அது நன்கு குறிக்கப்பட்ட, அதாவது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும். அதன் பிறகு டிப்ரெஷன் என சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது வரை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுவடைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறித்திருக்கிறது. தொடர்ந்து இது நகரக்கூடிய திசையில் மாறுபாடு ஏற்பட்டாலோ அல்லது அதனுடைய வலு அதிகரித்தாலோ அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டத்திற்கு மெல்ல நகர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சென்னை, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் அதிகப்படியான காற்று வீசக்கூடும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதற்கு பிறகு மழையினுடைய அளவும் அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சிவரஞ்சனி, காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.